ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் எதை கொடுக்க வேண்டும் என்று உட்கார்ந்திருந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை அந்நாளின் அனுபவம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த அந்நாளை குறித்து தியானிக்கிறதான நேரத்துல அடைப்பட்ட கதவுகள், நெருக்கப்படுகிற தருணங்கள், உதவிக்கு யாரும் இல்லாத நேரங்கள், இவைகள் எல்லாம் இருந்த நேரத்திலும் கர்த்தர் அவளுக்கான இடத்தை எப்படி ஆயத்தப்படுத்தி கொடுத்தார் என்று நாம் தியானிக்க போகிறோம். எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, வெளியே இருந்து பார்க்கிறதான நேரத்துல ஒவ்வொரு முகங்களை பார்க்கிற சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா உள்ளான இருதயத்தை ஆண்டவர் கேட்பார் என்றால், ஆண்டவரே, என் உள்ளத்தின் ஓரத்தில் என் பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்த கவலை இருக்கிறது. என்னை கேட்டா நான் சொல்லுவேன், ஆண்டவரே, என் ஊழியத்தை குறித்த கவலை இருக்கிறது, விருத்தியை குறித்ததான கவலைகள் இருக்கிறது, ஜனங்களை குறித்த கவலை இருக்கிறது. அநேகர் இருந்தாலும் உம்மை தொழுவதற்கு ஜனங்கள் வரவில்லை ஆண்டவரே என்கிறதான கண்ணீர் துளிகள் இருக்கிறது. ஆண்டவரே, இங்கே வேதம் சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவர்கள் வருவது ஒரு மனிதனை பார்த்து அல்ல, ஒரு மனிதனின் குரலை கேட்பதற்கு அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை வழி நடத்துவேன். அப்போ நான் என் வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்ட உடனே சில நேரங்களில் உடைந்து போகிற நேரத்தில் நான் ஏன் சபைக்கு போக வேண்டும், நான் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆவிக்குரிய தோய்வு வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்துரு யாரை விளக்கலாம் என்று அவன் சுற்றி தருகிறான். அவனுக்கு தேவனின் திட்டங்கள் தெரியாது. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு பொறுப்பு என்னவென்றால் ஆராதிக்க வேண்டும். அவன் செட்டைகளை விரிப்பான் என்றால் உள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆண்டவர் வச்சு கொடுத்திருந்தாரு. ஆனா என்னிடத்தில் இவைகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த தாளந்துகள் தனக்குள்ளாய் கிரியை செய்த நேரத்துல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்ல வேண்டியதான லூசிபர், நான் அவருக்கு மேலா இருப்பேன் என்று சொன்னான். கீழே தள்ளினார். இது நமக்கு தெரியும். ஆனா தள்ளப்பட்ட இடத்திலே ஒரு வெற்றிடம் உண்டாயிருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நான் யாரை கொண்டு நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்த நேரத்தில் தமது சாயலின்படியா நான் மனிதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளாய் பேசினார். உன்னையும் என்னையும் படைத்தார். வசனம் சொல்லுகிறது, இந்த சனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும். ஆனா சொல்லி வர வேண்டிய சனம் ஏதேன் தோட்டத்திலே அவனுக்கு தேவனின் ரகசியம் தெரியாது. வசனம் வரதா சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வீட்டுகளுக்கு போய் வாசித்து பாருங்க. சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஏவாளை பார்த்து கேட்டது, தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுடைய நமக்கு தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலும் சத்துரு நம்மை சந்திக்க வருகிற நேரத்தில் அவனுக்கு தேவன் நம்மின் வைத்த திட்டம் தெரியாது. தேவன் எனக்கு எதை செய்ய போகிறார் என்பது தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தானியேல் 9:10 தியானித்த நேரத்தில் அங்கே அவன் நோக்கார் படியிட்ட நேரத்தில் அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கினது. ஏசப்பா கிட்ட கட்டளை வந்துருச்சு. ஆனால் பெர்சியாவின் அதிபதி எதிர்த்து நிற்கிறார். அங்கே தாவீது 10ஆம் அதிகாரத்தில் எழுதுகிற நேரத்தில் அழகா எழுதுகிறார், எனக்கு உதவியாக மிகாவேல் வந்தார். அதனால 21 நாள் உபவாசத்திற்கு பிறகு எனக்கான ஜெபத்திற்கான பதில் வந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேக காரியங்களிலே உனக்கு ஜெபத்திற்கு ஜெயம் வரவில்லை என்றால் உனக்கான திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒருவன் போராடுகிறான். அந்த திட்டம் அவனுக்கு எப்படி தெரியும்? என் வாயினால நான் சொல்றேன், ஏசப்பா என்ன சோதிக்கிறாரு, எனக்கு கடன் பிரச்சனை. ஏசப்பா அப்பதான் சொல்லி இருப்பாங்க, இவன் கடன் பிரச்சனை நான் மாற்ற போகிறேன். உடனே இவன் கடன் பிரச்சனையில் இருக்கிறானா, அவன் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தோண்டி எடு, எல்லாரையும் ஏற்றி விடு, 7 மடங்கு அக்கனியை சூடாக்கு, அவனை மனமறிவாக்கு, அவனை சபைக்கு போக விடாது. சிலருக்கு வீட்டுல பிரச்சனை, அதை நான் அறிக்கை இடுகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அதனாலதான் அடிக்கடி 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 நான் சொல்லுகிற ஒரு காரியம், அவ்விசுவாச வார்த்தைகளை ஒரு வாயினால் விதைக்காதே. நான் சொல்லுகிற காரியம் எதுவும் பேப்பர்ல இல்ல, ஆனால் ஆண்டவர் பேச வைக்கிறார் என்றால் உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்த தெய்வத்திடத்துல மாத்திரம் உன் காரியங்களை சொல்லு. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற மனிதனோடு அல்ல, நீ பேசுகிற மனிதர்களோடு அல்ல. ஒரு திட்டங்கள் வெளியே போகும் என்றால் அதை நிராகரிக்க பண்ண வேண்டும் என்று, அதை தாமதிக்க பண்ண வேண்டும் என்று ஒருவன் போராடுகிறார்.
ஆனா ஆண்டவரே, நான் அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருகிறேன். நான் வருகிற நேரத்தில் என் கையை நீர் பிடித்துக் கொள்கிறேன். நான் அவர்களை வழி நடத்துவேன். அடுத்தது சொல்லுகிறார், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளின்றைக்கு இடராதபடி செமையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன் அல்ல, இருக்கிறேன். அப்போ உன்னை ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா ஏசப்பா உங்களை கூட்டிட்டு வந்தாங்க. ஏசப்பா உங்களுக்கு பிதாவா இருக்கிறாங்க. அடுத்தது, எப்ராஹிமே நீ என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறார். உலகத்தை பார்த்தா சொல்லும், நான் மூத்தவனா பிறந்தாதான் சேஷ்ட புத்திரா பாவம். ஆனால் ஆவிக்குரிய கண்களில் பார்ப்போம் என்றால், ஆண்டவரே நான் எப்படி பிறந்திருந்தாலும் பரலோகம் என்னை சேஷ்ட புத்திரனாய் அங்கீகரித்துக் கொள்ளும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்க. ஏனென்றால் ஏன் உனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்றால் இரட்டிப்பான பங்கை கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டங்களோடு இறங்கி வந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த அன்னாளுடைய அனுபவத்தை பார்த்தோம்னா அவள் வாழ்க்கையிலே கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். பிள்ளை அல்ல, பிள்ளைகள். ஏன் இதை அழுத்தி சொல்லுகிறேன் என்றால் பிற்பாடு அதை சொல்லி தருகிறேன். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்று, பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை என்றைக்கு நீ ஆராதிக்க வந்தாயோ, என்றைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாயோ, அன்றைக்கு ஆண்டவரே என்னில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனா எனக்கு பிறகாக வேலைக்கு போனாங்க, எனக்கு பிறகாக வாழ்க்கையை தொடங்கினாங்க, எனக்கு பிறகாக திருமணம் நடந்துச்சு, எனக்கு பிறகாக காரியங்களை செய்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என் அன்பு திருச்சபையே, உனக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அவர்களிடத்தில் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அங்கே வாக்கு தத்தங்கள் இல்லை. உன்னிடத்தில் வாக்கு தத்தம் உண்டு. வாக்கு தத்தம் செய்தவர் என்னார் என்று அறிந்திருக்கு. உலகத்தில் இருப்பவனு வாக்கு தத்தம் பெற்றுக்கொண்ட திருச்சபையே ஒருமே இருக்கிறவர் பெரியவர். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் அங்கே சொல்லுகிறது, அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்னாளை சிநேகித்தபடியினால் உன்னிலே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தாலும், கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்தாலும் உனக்கு பரலோகத்தை சிநேகம் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் வாழ்க்கையிலே கதவுகளை அடைத்தார் தெரியுமா? ஆண்டவரின் சிநேகத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகள் எப்படிப்பட்டது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் கைபலன் அல்ல, உன் கையின் பிரயாசங்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் என் வாழ்க்கையிலே நிலைநிற்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அவளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆபிரகாமின் அனுபவம் இது. என்னை நீ ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லக்கூடாது. பாதரட்சின் வாரனா எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில எது இருக்க வேண்டும் என்றால், மனிதனின் கை அல்ல, தேவனின் கரம் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் இங்கே அடைத்திருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாய் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, பெனினாள் அவளை துக்கப்படுத்துகிறாள். ஆனால் வேதத்தில் நீ எங்கே வாசித்து பார்த்தாலும் இவள் என்னை காயப்படுத்துகிறாள் என்று அவள் எல்கானாவின் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை. என் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கிறது என்றால், என்னோடு இருக்கிறவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் எத்தனை பேர்கிட்ட போய் அதை நம்ம சொல்லி இருப்போம். ஆனால் என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஊழியத்திலே குறை இருக்கிறதா? உன் வாழ்க்கையிலே வாழ்க்கையே குறையாய் இருக்கிறதா? உன் வாழ்க்கையிலே தொழில்கள் குறையாய் இருக்கிறதா? குறையை மனிதர்களிடத்திலே சொல்லாதே, குறையை நிறைவாய் பார்க்கிறத நிறைந்தவரிடத்திலே பேச கற்றுக்கொள். மறுபடியும் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையிலே எந்த குறைகள் இருந்தாலும் அதை மனிதனிடத்தில் சொல்லுவாய் என்றால் இன்னும் குறைந்து போவா. தெய்வத்திடத்திலே சொல்லி பழகு. வேதம் அழகாய் சொல்லுகிறது, மிகவும் விசனப்படுத்தின காலங்களிலும் அவள் யாரிடத்திலும் சொல்லவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, யோபு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது.
என் ஏசப்பா உங்க வாழ்க்கையை இடிச்சுட்டாங்கன்னா அதை கட்ட யாரால முடியாது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. என் ஆண்டவர் ஒரு இடத்துல வந்து என்ன அடைச்சு வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவரே முன்பாக சிவந்த சமுத்திரம், இந்த பக்கம் வனாந்திரம், பின்பாக பார்வோனின் சேனை, என்னால எங்க போக முடியாது என்கிற அந்நாளின் அனுபவத்திலே அடைப்பட்டிருக்கிறதான என் அன்பு சகோதரா சகோதரி, உனக்கு தெரியாது அந்த சிவந்த சமுத்திரத்தை நீ தாண்டி போனீனா உனக்காய் பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகம் உனக்கு வனாந்திரமா இருந்தாலும் பரலோகத்துல என் ஆண்டவர் அங்கே கண்ணீர் இருக்காது, அங்கே பாடுகள் இருக்காது. ஒருவேளை என்ன கேட்கலாம், அப்ப நான் பரலோகத்துக்கு போகிறவர்கள் இல்லைங்க. கர்த்தர் ஒரு காற்றை உனக்காய் வரவிடுவார். அது ஊழியத்திற்குள்ளாய் வர வேண்டும், உன் வாழ்க்கைக்குள்ளாய் வர வேண்டும், உன் காரியங்களுக்குள்ளாய் வர வேண்டும். அது வரும் என்றால் அது உனக்கு பாதைகளை உருவாக்கும். நீ செய்ய வேண்டியது, அன்றைக்கு மோசேயின் கையில் இருந்த கோல இன்னைக்கு நீ கீழே போட்டுட்ட. ஆண்டவரே, இதனால எனக்கு என்ன கண்ட, இதை நான் சுமந்து என் வாழ்க்கையில என்ன வந்துச்சு, அதே எனக்கு தேவனை பற்றி சொன்னேன், நிறைவேற்றது, ஆனால் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற சகோதர சகோதரி, கர்த்தருடைய கையெழுத்தை அன்றைக்கு தானியேலால் விவரித்து சொல்ல முடியும் என்றால் இன்றைக்கு இந்த தேவ சபையிலே கர்த்தருடைய கருத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். அவர் வழி நடத்துவார், அவர் பாதையை உருவாக்குவார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட கதவுகள் என் ஆண்டவரே திறந்து கொடுப்பார். அதுவரை பொறுமையாயிரு, காத்திருக்கிறவர்களுக்கு செய்பவர்களை அவரை அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கண்டதும் இல்லை, காதால் கேட்டதும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்ராகமம் 34:10 சொல்லுது, எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாய் செய்வ. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். 5வது மாசத்துக்கு போக போறோம், 4 மாசம் அற்புதம் இல்ல, மழை இல்ல, தொழில விருத்தி இல்ல. ஏசப்பா சொல்றாங்க, எங்க விருத்தி இல்லைன்னு சொல்றியோ அங்கேதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அங்கே உன்னை கட்டி எழுப்பேன், அங்கே உன்னை சாட்சியாய் வைப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் அழுது கொண்டு இருக்கிறாள், மனமடிவாகிறாள், அற்புதம் நடக்கவில்லை. நீதிமொழிகளிலே கேட்டான், கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், உன் வாழ்க்கையில சனிக்கிழமை ப்ரிப்பேர் ஆயிடுவா, ஏசப்பா நான் உங்க சமூகத்துக்கு போனோம், நான் ப்ரே பண்ணணும், நான் வார்த்தைகளை கேட்கணும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு முன்பாய் உனக்கான வேலையை தடை செய்ய அங்கே ஒருவன் வந்து இருப்பான். அவன் உன்னை தடை பண்ணக்கூடாது என்றார். அதனாலதான் சனிக்கிழமை எல்லார்ட்டையும் சொல்லுவேன், 1 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்துருங்க. எத்தனை கோடி டர்ன் ஓவர் இருக்கட்டும்ங்க, ஆனா தேவ சமூகத்திற்கு வரோமா இருந்தேன்னா இந்த டர்ன் ஓவரை பார்ப்பதற்கு என் கண்கள் இருக்காது. அன்றைக்கு பாபிலோனிலே குருடாக்கப்பட்ட ராஜாவை போல இன்றைக்கு வேலை என்கிற ஒன்றை கொண்டு, உறவுகள் என்கிற காரியத்தை கொண்டு அநேகருடைய கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். சாட்சியாய் வாழ வேண்டிய நீ சிம்சோனை போல காட்சி பொருளாய் உன் உறவுகளுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னை விடுவித்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 மணி நேரமாவது சோதனைக்கு உட்பட பண்ணாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் பண்ணினா சனிக்கிழமை ஜெபத்துக்கு வந்துட்டு போங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை உங்களால வர முடியலன்னு நான் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் டயர்டா இருக்கிறேன் ஆண்டவரே. பரலோகத்துக்கு போகும்போது அவரு டயர்டாயிருவாரு. அவரு டயர்டாயிட்டாருன்னா இத்தனை வருடங்கள் நீ பட்டதான பிரயாசங்கள் பெரிதாக மாறிவிடுமே. வேதம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். சிலருக்கு வருஷந்தோறும் பிரச்சனை. 2021 வாக்குத்தத்தம் நிறைவேறல, ஏசப்பா 22 வாக்குத்தத்தம் நிறைவேறல ஆண்டவரே, 2023 நிறைவேறல, 24 யாக்கோபு இஸ்ரவேல் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், ஆனா அலங்கோலமா இருக்குது ஏசப்பா.
என் அன்பு தெய்வ பிள்ளைய வருடந்தோறும் எல்கானா அவளுக்கான காரியத்தை செய்கிறான். ஆனா இவளுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கூடாது என்று அவளோடு இருக்கிற பெனினா செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இவள் அவளை மடி வாக்குவாள். ஆலயத்துக்கு போகும்போதுதான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை. ஆலயத்துக்கு போலான்னு கிளம்புனா பிள்ளை எழும்பாது. ஆலயத்துக்கு போலான்னு கிளம்புனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. இவைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும்னா என் அன்பு தெய்வ பிள்ளையே, நான் தேவனுடைய சமூகத்துல என் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அது ஸ்டார்ட் ஆகாத வரைக்கும் ஒருவரால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியாது. வேதம் வந்து சொல்லுகிறது, ஆலயத்துக்கு போகலான்னு நினைக்கும் போது அழுக, அவள் அழுது கொண்டே இருப்பாள். 9ஆம் வசனத்துல பிற்பகுதி சொல்லுகிறது, அன்னாள் எழுந்திருந்தாள். எங்கே எழுந்திருந்தாள்? நீ எழுந்திருக்காத வரைக்கும் தேவ பிரசனத்துக்கு போக முடியாது. மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிடுவ, உடம்ப ப்ரிப்பேர் பண்ண முடியாது. உடம்பு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு 5 நிமிஷம் படுத்துரு. இந்த 5 நிமிஷம் அலாரம் அடிச்சிடும். ஆனா அடிக்க வேண்டிய அலாரத்தை ஒருவன் வந்து தடுப்பதற்கு வந்து நிற்பான். அந்த 5 நிமிஷத்துல ஒரு சின்ன காஃபில இருந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மிகவும் எச்சரிக்கையா கவனமா இருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவள் எழுந்தாள், ஆலயத்திற்கு போகிறாள். ஆலயத்திற்கு போனவள் அவள் பேர் மனம் கசந்து மிகவும் ஆலயத்துக்கு போகணும்னு நினைச்சப்ப அழுத, ஆலயத்திற்கு வந்த உடனே மிகவும் அழுகை. ஆண்டவரே, வீட்டுலதானே அழுதுகிட்டு இருக்கிறேன்னா, ஆலயத்திற்குள்ள வந்தோம், என்ன உடைக்கிறீங்களே. ஏன் உடைக்கிறார் தெரியுமா? கல்லான உன் இருதயம் மறுபடியுமாய் சதையாய் மாற வேண்டும் என்றால் உனக்குள்ளாய் இருக்கிற பாரங்கள் உடைக்கப்பட வேண்டும். உனக்குள்ளாய் இருக்கிறதான இயேசுவே எனக்கு போதும் என்று சொல்லுகிற, எனக்கு இந்த உலகம் பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு இந்த ஜீவன் வேண்டான்னு உட்கார்ந்து இருக்கிற என் அன்பு மகனே மகளே, கர்த்தர் உன்னை உருவாக்க நினைத்தார் என்றால் அவர் உன்னை கரத்தில் எடுப்பார். எடுத்தவர் உடைப்பார். உடைத்தவர் உனக்கான ஜீவனை கொடுத்து ரத்தத்தை ஊற்றி உன்னை மறுபடியும் உருவாக்குவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அழுகிறாள், இப்போது மிகவும் அழுகிறாள். முதலாவது காரியம் அடைப்பட்ட கதவு. 2வது காரியம் கர்த்தருடைய சந்நிதி. ஆண்டவரே, உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் உம்முடைய சமூகத்திலிருந்து உமது சந்நிதியிலிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது. ஏன்னா இந்த வசனத்தை நான் எடுக்கிறதான நேரத்துல ஏசப்பாட்ட கேட்டேன், எனக்கு அடையாளம் வேணாம் ஆண்டவரே. என்ன அடையாளம்? அன்னாள் எதற்காக அழுதா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று அழுதாள். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை அநேக நேரத்தில் நாம் சபையிலே போதிக்கிற நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய என் கண்ணின் மணிகள் உள்ளே வருவதில்லை. ஏன்னா ஒருத்தன் தடை பண்ண நிக்கிறான். நேற்றே கிடைத்த ஏசப்பாட்ட கேட்டேன், நீங்க கொடுத்தது உண்மைன்னா இந்த ஆசீர்வாதத்தை அந்நாளின் அனுபவத்தில் இருக்கிறதான என் சபையின் பிள்ளைகளின் அழுகுறல் அல்ல, கூக்குறல் அல்ல, அது அர்ப்பணிப்பார், அது அர்ப்பணிப்பார், தேவ சமூகத்தில் மாற வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் பிள்ளைகள் உள்ளே கொண்டு வந்த இதுதான் என்னை கேட்கிற அன்பு சபையே, இது ஆண்டவரின் சத்தம் என்று கேட்பாய் என்றால் நான் சொல்லுகிறேன், உள்ளே இருக்கிற பிள்ளைகள் அடையாளங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டை ஒரு ஆசனத்தின் மேலே உட்கார்ந்திருந்தான். ஏலிக்கு உள்ள வர்றதுக்கு அதிகாரம் இல்ல. ஆண்டவரை ஆராதனை நடத்தும் போது உள்ள வரணும். அப்போ விசுவாசிக்கு ஆலயத்துக்கு உள்ள அல்ல, வெளியேதான் இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு பரிசுத்த பிரகாரங்களுக்குள்ளால் நுழைவதற்கு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் இத்தனை பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்க, ஸ்லாக்கியத்தை அல்ல தட்டி கொண்டிருக்கிற திருச்சபைய நியாய தீர்ப்பில் ஆண்டவருக்கு என்ன சொல்லுவ? ஏலி வாசலண்டில் உட்கார்ந்து இருக்கிறார். 11வது வசனம் சொல்லுகிறது, வாசற்படியில் நின்று ஒரு சத்தம் ஆண்டவரை நோக்கி கதறுகிறது. ஒருவர் சத்தமா வாசிங்க பார்ப்போம். சேனைகளின் கர்த்தாவே, 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரே உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து
உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி. நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கறது பெருசு இல்ல, என்ன வேணும், எப்படி வேணும், எதற்காய் வேண்டும் என்று நீ ஆண்டவரிடத்துல தெள்ள தெளிவாய் கேட்கிற வரைக்கும் கர்த்தர் அமைதியாய் இருப்பான். வருஷந்தோறும் வரா, பலி செலுத்துவா, அழுவா, போயிருவா. ஆனால் இந்த முறை வந்த நேரத்துல அவன் அழுதாள். தேவனுடைய வாசற்படியில் நின்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறாள். கேட்கிறவள் கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் சகல நாளும் ஒரு பொருத்தனை பண்ணினாள். இதை கேட்கிற என் அன்பு சபையே, பொருத்தனை இல்லாத வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை. என் ஆண்டவரே, நான் உங்களிடத்துல எப்படி வாழ வேண்டும், ஆண்டவருக்காய் எப்படி நிற்க வேண்டும், உன்னிடத்தில் இருக்கிற உன் காரியங்களை கொடுக்கலாம், தசம பாகத்தை கொடுப்ப, காணிக்கையை கொடுப்ப, ஆனா உன்னை ஆண்டவருக்கு கொடுத்தாயா? இதுதான் கேள்வி. ஏசப்பா, நான் வரலனாலும் ஜிபே இருக்குது, நான் காணிக்கை அனுப்பிடுவேன். நான் வரலனாலும் என் தசமபாகம் ஆலயத்திற்கு போயிடும். வெரி குட். ஆனா நான் பிஸி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், என்கிட்ட இல்லாததை நீ எனக்கு கொடுக்கல, நான் உன்னிடத்திலே கொடுத்ததை நீ என்னிடத்தில் கொடுத்திருக்கிறாய். நான் உன்னை படைத்தேன், நீ ஏன் இன்னும் என்னை எனக்காய் உன்னை அர்ப்பணிக்கவில்லை? அர்ப்பணிக்காத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உன் கையின் பொருளிலே ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல, உன்னில் பிரியப்படுகிறவர் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது 12ஆம் வசனத்திலே, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம். 5 நிமிஷம் பிரசங்கம் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா விண்ணப்பம் இல்ல, அங்க சாபங்கள் நிறைய வரும். கிருபை பெற்ற அநேகர் உண்டு சபையில, திருச்சபைக்குள்ள இருக்கா. திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், திருவின் வசனத்தை கேட்கிறவர்கள், அவர்கள் புலம்பல் வர மாட்டாங்க. ஆண்டவரே, எனக்காய் பேசுங்கப்பா, எனக்கா பேசுங்கப்பா, எனக்கா இன்னும் கேட்டுட்டு இருப்பாங்க. கல்யாண வீட்டுல லெக் பீஸ் வரலனா, பாய் கல்யாணத்துக்கு போயிருக்கிற லெக் பீஸ் வரலனா, அங்க இருக்கிற சட்டியை முறைச்சு எனக்கு வரா. இப்படிதாங்க இருக்கணும். எனக்கான ஆசீர்வாதத்தை பரலோகம் தருகிற வரைக்கும் நான் போராடணும். ஏசப்பா கிட்ட யாக்கோபு போராடல, அவன் நேரா போயிட்டான் மாமனார பார்க்க. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னை விட்டு போராடிட்டு போக நினைக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் யாக்கோபு ஆற்றம் கரையை கடந்ததான நேரத்துல ஆண்டவர் அவனோடு உட்கார்ந்து பேச விரும்புகிறார். நீ ஆண்டவரோடு இல்லாவிட்டால் நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன், ஆனா ஏசப்பா உன்னை விட்டு போயிருவாங்க. ஆனா தனிமையிலே நான் என்னையே கொடுக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால் உன்னோடு அவர் அமர்ந்து பேசுவார். உன் பெயரை மாற்றுவார், உன் சூழ்நிலைகளை மாற்றுவார், உன் எதிர்காலத்தை மாற்றுவார். நிகழ்காலமே இல்லை, எதிர்காலம் என்னவென்று சொல்லுகிறாய்? நான் சொல்லுகிறேன், உன் நிகழ்காலம் அல்ல, உன் எதிர்காலம் உலகத்தை கலக்குவது உன் கண்கள் காணும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணும் போது ஏலி அவள் வாயை, ஒரு உலகத்துல இருக்கிற ஊழியக்கார வாய பார்த்தான்னா நீ எப்ப உள்ள வரியோ அப்பத்துல இருந்து ஆசீர்வாத கடிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு பரலோகம் ஒன்ன பார்த்துக்கிட்டு இருக்காதா? எத்தனை ஆராதனை மிஸ் பண்ணன, எத்தனை தேவ சமூகத்தை மிஸ் பண்ற? நினைத்துக்கொள், என் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியதை அநேக ஆண்டுகளுக்கு நான் தள்ளி வைக்கிறேன். வருஷா வருஷம் கொடுப்பான், வருஷா வருஷம் மனமடிவு. சிலருக்கு வருடா வருடம், சிலருக்கு வார வாரம், சிலருக்கு மாதம் மாதம், சிலருக்கு தினந்தோறும், சிலருக்கு ஒவ்வொரு நிமிஷம். இவைகள் மாற வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல உலகத்தில் இருப்பதை காட்டிலும் நான் உன்னதமானவரோடு அவர் சமூகத்துல வெகு நேரம் நான் தரித்திருப்பேன் என்றால் அங்கே எனக்கான தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, 15ஆம் வசனத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை எங்க ஊத்தணும்? கர்த்தருடைய சமூகத்துல ஊத்தணுமே தவிர சபையில என்ன இப்படி சொன்னாங்க, என்னதான் குத்தி பாஸ்டர் பேசினாரு, அங்கெல்லாம் அந்த சபையில தான் எப்பயே செழிப்புதாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஊற்ற வேண்டியது பக்கத்து சேரில் அல்ல, ஊற்ற வேண்டியது அடுத்த குடும்பத்தில் அல்ல, ஊற்ற வேண்டிய ஒரே இடம்
தேவ சமூகம். பரணியை கொண்டு வந்தால் தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றினால் 300 வெள்ளி காசுக்கு பேரும். ஆண்டவருக்கு முன்பாக பணம் பெரிதல்ல, பொருளாதாரங்கள் பெரிதல்ல, படிப்பு பெரிதல்ல. நான் உள்ளே வருவேன் என்றால் நான் ஒன்றுமில்லை. நான் எம்டியா இருக்கலாம், ஆனா உள்ளே வரும்போது நான் எம்டியா வரணும், வெறுமையான கற்சாடியா வரணும். நான் வெறுமையான கற்சாடியா பலிபீடத்தில் நின்றால் தான் முந்தின போன வாரத்தை கொடுத்த மெசேஜை விட இந்த வாரத்தின் மெசேஜ் சுவை உள்ளதாய் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் வயிற்றுக்கான போஜனத்தை கொடுத்தார். 5000 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா தன் சரீரத்தை அவர் போஜனமாய் கொடுத்த நேரத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர் மாத்திரம்தான் அவரை சுற்றி இருந்தார்கள். என் ஆண்டவருக்கே அந்த நிலைமைன்னா என் சபைக்கு என்ன நிலைமை? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை மறுபடியும் சொல்லுகிற, வயிற்றுக்காய் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்காய் நான் காத்து கொண்டிருக்க வேண்டும். அங்கேதான் தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நான் தேவ சமூகத்துல என் இருதயத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? ஊற்றி விட்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல அந்த 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுது, ஏசப்பா கிட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்னா. ஏசப்பா உபாகமம் முன்னால இருக்கா, சாமுவேல் முன்னால இருக்குதா? வேதத்துல உபாகமம் ஃபர்ஸ்ட்ல வருதா, சாமுவேல் ஃபர்ஸ்ட்ல வருதா? உனக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உபாகமம் 1:11 வச்சுட்டார். 1:10 வாசிச்சோம்னா நீங்க சொற்ப ஜனமா இருந்தீங்க, ஆனா நட்சத்திர போல பெருக பண்ணிட்டேன். 11ஆம் வசனம் சொல்லுது, இப்போது இருப்பதை பார்க்கலாம். ஏசப்பா ஏற்கனவே திட்டத்தை கொடுத்துதான் உன்னை வார்த்தையை கேட்க வைப்பாங்க. இங்க 1 சாமுவேல் 1:11 தனக்கான பிள்ளைக்காக அவள் என்ன பண்றான்னா தேவனுடைய சமூகத்துல வரா. ஏசப்பா எனக்கு நீங்க ஒரு பிள்ளைய தாங்க அவ கேட்க வரா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அங்க அந்த பட்டணத்துல தேவனுக்கே பிள்ளை இல்லை. ஏனென்றால் ஏலியின் பிள்ளைகள் கொல்லாதவர்களாயிருந்தார்கள். அநேக நேரத்துல சபைக்குள்ள ஆண்டவரும் வருகிறார். அவர் சொல்லுவார், ஆண்டவரை எனக்கு பிள்ளை. அவர் சொல்ல, எனக்கே உள்ள பிள்ளை இல்லையே. என் அன்பு தேவ பிள்ளையே, அவருக்காய் பிள்ளைகளை பெறதால் ஆண்டவர் உன்னை உள்ளே கொண்டு வந்தார். விசுவாசிக்கிற தேவஜனம் கரங்களை தொட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அண்ணால் அழுவதற்காய் உள்ளே வருகிறார். உள்ளே வந்தவளுக்கும் பிள்ளை இல்லை கேட்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கே இங்க பிள்ளை இல்லையே. என் அன்பு தேவ பிள்ளையே, 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்லுது, பெலினாளுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் தேவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க அவளுக்கு மனசு இல்ல. பணம் எல்லாருக்கும் இருக்கும், கொடுக்க மனசு இருக்காது. ஆசீர்வாதம் எல்லாருக்கிட்டே இருக்கும், கொடுக்க மனசு இருக்காது. பரலோகம் உனக்கு எப்படிப்பா கொடுக்கும்? என் வீடு பாழா கிடக்கும் பொழுது சபையிலே அறிவிப்புகள் வருது. ஆண்டவர் அவங்க பார்த்துப்பாங்க. நீ தேவ சமூகத்திற்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், வான் தேவையா அவங்க யார் ஆண்டவரே, நீ யாரை பார்த்துப்பாங்கன்னு சொல்லுவியோ அவங்க நான் பார்த்துக்கிறேன், உனக்கா இருப்பவர்கள் நீ போய்ப்பா. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுக்காய் பிள்ளைகள் இல்லை, பெனினாளிடத்தில் அநேக பிள்ளைகள் இருந்து தேவனுக்காய் கொடுப்பதற்கு மனதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல தனக்கு ஒன்றும் இல்லாத நிலைமையிலே அவள் பொருத்தனை பண்றா. இன்றைக்கு ஆண்டவர்கள் 10ல் 1 கொடுப்பதற்கு இல்ல. ஆண்டவரை நான் கொடுத்தல, நான் வாடகைக்கு என்ன பண்ணுவேன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இவளிடத்தில் ஒன்றும் இல்லாத நேரத்தில் கொடுப்பதையும் நான் உமக்காய் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணுகிறார். இதுதான் தேவனுடைய சந்நிதி. தேவனுடைய சந்நிதிக்கு வருகிறான எல்லாரும் கர்த்தர் உடைப்பார், உடைத்தவர் அவருக்கான காரியத்தை செய்ய வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் கர்த்தருக்காய் நான் எதையாவது கொடுக்காமல் இருப்பேன் என்றால் இந்த தேவ சந்நிதியிலே தேவனுடைய ஆராதனையிலே ஆண்டவரோடு பேசு. இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் என்னால உண்டாயிருச்சுன்னு. உபாகமம் 8:18 சொல்லுகிறது, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்குவதற்கான பலனை அவர் தாங்க தராரு. ஆனா பலனை அவர்கிட்ட வாங்கிட்டு நம்ம சொல்றோம், என் கையின் பிரயாசம், இது நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்காய் நீ விதைக்கிற ஒவ்வொரு விதையும் என் கரங்களுக்குள்ளாய் பலிபீடத்திற்கு வருகிற நேரத்துல நான் நினைப்பேன், ஆண்டவரே இந்த கவர்ல 500 ரூபாய் வச்சிருக்காங்கப்பா, தவறாக யாரும் நினைக்க வேண்டாம்.
பொதுவாக சொல்லுகிறேன். ஆசீர்வாதம் ஏன் குறைகிறது என்று சொல்லுங்க. உடனே நான் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு 5000 தான் சம்பளம் கொடுத்திருக்கிறீங்க, ஏசப்பா என் பிள்ளைகளுக்கு 50,000 கொடுங்க. ஏசப்பா சொல்லுவாரு, நீ முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். நீ நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ளாமலே இரு. அவர்கள் உண்மையாய் தங்களை உடைக்கிற வரைக்கும் என்னால் அவர்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கொஞ்சத்துல ஏசப்பா எல்லாத்தையும் அண்ணால போல எல்லாத்தையும் போடு கேட்கல. உன்னில் இருக்கிற ஒன்றை கர்த்தருக்காய் அர்ப்பணித்துப்பார். நான் உன்னை பெருக செய்ய மாட்டேனா என்று சோதித்துப்பார். சோதித்துக்கிற 2 காரியம் ஆண்டவரை, காணிக்கை, தசமபாகம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 3வது காரியம், முதல் அனுபவம் அடைப்பட்ட கதவுகள், 2ஆம் அனுபவம் தேவனுடைய சன்னதி, 3வது அனுபவம் ஊழியக்காரனின் வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துவார். நீதிமொழிகளை சொன்னதான வார்த்தைகள் நிறைவேறும். சபையிலே பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். பேசுறது யாருன்னு பார்க்காதீங்க. அவர் வெள்ளையா இருக்கிறாரா, கருப்பா இருக்கிறாரா, அவர் கோட்டு போட்டுட்டு வராரா, இல்ல ட்ரெயின்ல வராரா, இல்ல ஏரோப்ளைன்ல வராரா, ஏசப்பா வருகிறாரா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறார். அவள் சொல்லுகிறாள், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அநேக உள்ளங்கள் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருப்பதை ஆவிக்குள்ளாய் உணர முடிகிறது. வார்த்தை வருகிறது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஏலி என்கிற இடத்துல உன் ஊழியக்காரனை வைத்துக்கொள், சமாதானத்தோட போ. ஆண்டவரே, எனக்கான ஒரு காலங்கள் வராதா? தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் உட்கார்ந்து கர்த்தரை நான் ஆராதிப்பதற்கான நேரங்களை தரமாட்டீரா? ஏசப்பா சொல்றாங்க, சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட, யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா கிட்ட கேட்கணும். மனுஷன் கேட்டா நோ, ஏசப்பா கிட்ட அவர் சித்தத்தின்படி கேட்டா எஸ். அவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட, அவர் உனக்கு கட்டளை இடுவாரா? இவ்வளவு நாள் ஏசப்பா கிட்ட கேட்கல. வீட்டுக்குள்ள கேட்ட, என் வேலை ஸ்தலத்துல கேட்ட, வழியில கேட்ட, தேவ ஆலயத்துல நான் கேட்கல. இதுவரை கேட்காமல் இருக்கிற அந்நாளு இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கேள். ஒரு ஊழியக்காரன் உனக்காக பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தைகளோடு உன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் என்ன முகம்? சபையில வார்த்தை வந்துருச்சுன்னா அதை கிண்டி கிளறக்கூடாது. இது நடக்குமா, இது கிடைக்குமா, இது செய்வாரா? சொன்னவர் சொன்னவர்தான், அவர் செய்வார். மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ. துக்க முகத்தை வாங்கிட்டு வந்து எடுத்து போட்டு, உன் முகம் துக்கமா இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்பான், ஏன் துக்கமா இருக்கிற? வேலை ஸ்தலத்துல கேட்பான், ஏன் துக்கமா இருக்கிற? அங்கே தேவ நாமம் தூஷிக்கப்படும். ஒரு கிறிஸ்தவனால், கிறிஸ்துவுக்குள் இருப்பவனால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே ஒழிய எந்த இடத்திலும் அவர் கனவீனப்பட்டு விடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்கானா வருஷா வருஷம் நடக்கல. எப்போ நான் துக்க முகமா இருக்க மாட்டேன் என்று சொன்னாலோ, சமாதானத்தின் வார்த்தைகள் உன் ஆவிக்குரிய தகப்பனின் மூலமாய் பரம தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டாயோ. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நீ நினைக்கப்பட வேண்டும் என்றால் என் ஊழியக்காரனுக்கு கேள்வியணும், சத்தத்தை கேட்கணும், சித்தத்தை அறியணும். சுத்தப்படுவதற்கு உன்னை நீ ஒப்புக்கொடுக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு இங்கே கூடி இருக்கிறதான ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், வெகு நாள் அல்ல, இன்னும் சில நாளில் கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். கரங்களை தட்டலாமே. ஒரு கண்ணீர் தேவ சமூகத்திலே நீ சிந்தினது பெருமையா போகாது. ஊழியத்துக்கு நோ சொல்லாத, வேதத்துக்கு நோ சொல்லாத, பாட்டு பாட நோ சொல்லாத, தேவனுடைய காரியத்துக்கு நோ சொல்லாத. நீ சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் பரலோகம் நோ சொல்லிட்டே இருக்கும். இப்ப சொல்லு, ஏசப்பா உமக்காய்
நான் வருகிறேன், என்கிட்ட நிறைய காரியத்தை தந்திருக்கிறீங்க, அதை நான் செய்ய போறேன், இனி நான் முடங்க மாட்டேன், எலியாவை போல சூறை செடிக்கல படுக்க மாட்டேன், வீட்டுக்குள்ள படுத்து கிடக்க மாட்டேன், நான் யோனாவை போல அடித்ததுல தூங்க மாட்டேன், என்ன நினைத்தவா குடும்பத்துக்கு சாபத்தை வாங்க மாட்டேன், தலைமுறைக்கு சாபத்தை வாங்க மாட்டேன், என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறது ஆண்டவரே. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, சில நாள் சென்ற பின்பு அந்நாள் அவ என்ன கேட்டா, எனக்கு குமாரன் வேண்டும் என்று. ஏசப்பா கொடுத்தாங்களா? போய் சொல்ல மாட்டாருங்க, உன்னை தனியா விட மாட்டாங்க, உன்னை அளவிட மாட்டாங்க. ஏசப்பாக்கு அது பிடிக்காது. உன் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க நீ அடையாளம் காமிக்கணும். அதனால ஏசப்பா உன்னை சோதிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2:20 வாசிங்க. ஏலி எல்கானா இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக, ஆண்டவரே உமக்காய் நான் என்னிடத்தில் இருப்பதை படைக்கிறேன், 10 ஒன்றை கொடுக்கிறேன். ஏலி பார்க்கிறாரு, அவட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். அவ என்ன வேண்டுதல் செஞ்சான்னு எனக்கு தெரியாது, ஆனால் செய்த பிரகாரம் அவ ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா. இவ என்ன ஆண்டவரே பண்ணுவா? இதுதாங்க ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பனுடைய பாரம். என் பிள்ளை விதைக்குதே, என் பிள்ளை சாப்பிடுமா, என் பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பனும் தேவனிடத்தில் கண்ணீர் வடிக்கிற காரியங்கள். அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அவன் மனைவியை ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தருக்கால் விதைத்ததான என் அன்பு பிள்ளைகளே, நீ எதையெல்லாம் விதைத்தாயோ அதற்கு பதில் என் ஆண்டவர் நிச்சயம் இந்த மாதம் முடிவதற்குள்ள கர்த்தர் தருவார். அது உன் பொருளை இழந்திருப்ப, ஆண்டவருக்கு அந்த நேரத்தை இழந்திருப்ப, ஏசப்பா அவர் நேரத்தை உனக்கு தருவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, 21வது வசனத்தை வாசிங்க. அன்னாரை கடாட்சித்தார், நினைத்தவர் இப்போது கடாட்சிக்கிறார். தேவன் நினைத்தார் உன் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் கிடைக்கும், தேவன் கடாட்சித்தார் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெறும். விசுவாசிக்கிறீங்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நினைத்தால் வாக்குத்தத்தம் கிடைக்கும், தேவன் கடாட்சித்தார் ஆசீர்வாதங்கள் பெறும். வாசிங்க பிரதர். அத 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். மொத்தம் எத்தனை? 3 குமாரர் 2 குமாரத்தி. ஆண்டவருக்கு அவர் எத்தனை கொடுத்தா? 1 கொடுத்தா. இப்ப கால்குலேஷன் எவ்வளவு? 6 நாளில் படைக்கப்பட்டதான மனிதனே 66 ஆகமத்தை எழுதி கொடுத்தவரை 7ஆம் நாளில் அவர் சந்நிதியில் சந்திக்க மறந்துடாத. அடையாளம் ஏசப்பா எதை கொடுத்தாலும் முதல்ல அவரை நான் பார்க்க வரணும். என் அன்பு தேவ பிள்ளையே, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். நீ விதைக்கிற விதைகள் தேவனுடைய நிலத்தில் இருக்கும். ஊழியம் மறந்து போகலாம், ஊழியங்கள் மறந்து போகலாம், பரலோகம் ஒரு நாளும் மறந்து போகாது. விசுவாசிக்கிறீங்களா? 4வது அனுபவம் சாட்சி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24 வருடத்திற்கான தீர்க்க தரிசனமாய் கூட எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. நன்றாக கவனிங்க. பொருத்தனை பண்றது முக்கியம் இல்ல, அதை தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும், தேவனுக்காக அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, ஏசப்பாட்ட கொடுத்து பாரு, அவன் டாக்டர் ஆவதை காட்டிலும் ஆண்டவர் அவனை பரம டாக்டர் ஆக்குவாரு. அவனுக்கு முன்பாய் சகல முழங்கால்களும் முடங்கி நிற்கும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு எத்தனை காளை கொண்டு வரா? 3 காளை. அடையாளம் என்ன தெரியுமா? மாவு என்பது தேவனுடைய அப்போ, திராட்சரசம் என்பது அவருடைய ரத்தம். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதித்தால் இந்த திருவிருந்திற்கு நான் இருக்க வேண்டும். அநேகருக்கு ஆசீர்வாதம் வர வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஆசீர்வாதம் வந்த பின்பு who is ஆண்டவர், நான் ஏன் வரணும்? ஊழியக்காரனை வர சொல்லுங்க, ஏசப்பாவை வர சொல்லுங்க,
என் அன்பு தேவ பிள்ளைய, ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை தான் வாங்கி இருக்கிற, இன்னும் பெருக்கத்தை பார்க்கலப்பா. வேதம் சொல்லுது, துருத்தி திராட்சரசத்தை எடுத்துக்கொண்டு எங்க வந்தாங்க? எங்க வந்தாங்க? தன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போல, எனக்கு பிள்ளைய கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு சொந்தக்காரன் வீட்டுக்கு போகல, எல்லாருடையும் பறைசாற்ற போல தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறார். ஏன்னா தேவன் கிட்ட கேட்டா தேவனை அவன் பார்க்க வேண்டும், அவனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்துக்கு வரா. வரும்போது பிள்ளை எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாசிங்க. பிள்ளை இன்னும் குழந்தைய வச்சு ரீசன் சொல்றீங்களா? பிள்ளை எழும்பல, பிள்ளை குளிக்கல, பிள்ளை எழுந்துக்க மாட்டான், பிள்ளை இப்படி பண்றான், பிள்ளை அப்படி பண்றான். இதற்கு முன்பாக இல்லாதவர்களிடத்திலே போய் வழிகள் என்னவென்பது உனக்கு புரியும். இன்றைக்கு வழிகள் இல்லாமல் கர்த்தர் உனக்கு வழிகளை கொடுத்திருக்க, நீ ஆண்டவருக்கு காரணங்களை சொல்லுகிறாயா? பிள்ளை குழந்தையாய் இருந்தது, கரங்களில் காணிக்கையோடு தேவ சன்னிதானத்திற்கு வருகிறாள். வேதம் சொல்லுகிறது 27ஆம் வசனம், 25 வாசிங்க. அவர்கள் ஒரு காளைய ஒன்ன பலி கொடுக்கிறாங்க, மீது 2 ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை ஏனி இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து முடிவெடுக்கணும். இந்த பிள்ளைய ஏசப்பாக்காக வளர்க்கணும், வேதத்துல வளர்க்கணும், ஜபத்துல வளர்க்கணும், ஊழியத்திற்காக வளர்க்கணும். எத்தனை உலக வேலை செய்தாலும் என் பிள்ளை தேவனுக்காய் ஒரு பகுதியை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 27ஆவது வசனத்தை வாசிங்க. அவ வந்து ஊழியக்காரங்க சொல்றா, ஐயா உங்க வார்த்தையின்படியா சமாதானமா போச்சொன்னீங்க, ஏசப்பா சமாதானத்தை கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் பிள்ளையை கொடுத்தாங்க. அவ சொல்லுகிறாள், இந்த பிள்ளைக்காய் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா. 28 ஆகையால், இந்த ஆகையால் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கணும். ஏசப்பா உனக்கு நன்மை செஞ்சாங்கன்னா அவர் சமூகத்துக்கு வராம இருக்க கூடாது. ஏசப்பா சமூகத்துக்கு வரியா, ஏசப்பா உனக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து பழகணும். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் ஆண்டவரை உங்க காலத்துல இருந்து வாங்கினதப்பா இது, அதனால உங்ககிட்டயே கொடுக்கிறேன், கொடுத்துப்பார். ஈசாக்கை கேட்டார், அவர் வைத்துக் கொள்ளவில்லை, அவனிடத்தில் திருப்பி கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர்காய் விதைக்கிற ஒவ்வொரு விதைகள் கர்த்தர் 1000 மடங்கு உன் கரத்தில் திருப்பி கொடுப்பார் என்று விசுவாசித்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அதனால எதையோ ஒண்ணு ஆண்டவருக்கு கொடுக்கலான்னு சம்பளம் வந்த உடனே கொண்டு வந்துடாத. கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டா. தேவனை சோதிக்காத, உண்மையா கொண்டு வந்து பாரு. வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளை இல்லாத நேரத்தில் கொடுப்பேன் என்று சொன்னாள், கொடுத்த நேரத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னாள். விசுவாசிக்கிறீங்களா? வேலை கிடைக்கிறதுக்கு முன்ன ஏசப்பா எனக்கு வேலையை கொடுத்தாங்கன்னா கொடுக்கறதுல ஒத்த பைசா நான் எடுக்க மாட்டேன், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுப்பேன். வேலை கிடைச்ச உடனே ஏசப்பா நான் நிறைய வட்டி வாங்கி வச்சிருக்கிறேன், ஏசப்பா ஏசப்பா நான் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்கிறேன், ஏசப்பா இந்த ஒரு விதையை எடுத்துட்டு போனாதான் எல்லாத்தையும் கொடுக்கணும். விதையை சாப்பிடுகிற என் அன்பு தேவ பிள்ளையே, அடுத்த மாசத்துல விதைக்கு என்ன பண்ணுவ? விதைய விதைக்கலையே என்ன பண்ணுவ? விதைத்த பிள்ளைகளிடத்தில் கேட்டுப்பார், அவர்கள் எப்படி அறுப்பார்கள் என்று சபையில் அநேக சாட்சிகள் உண்டு. நன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஊழியக்காரர்களின் வார்த்தைகள் நிறைவேறுகிற நேரத்திலே சபையிலே சாட்சி உருவாக வேண்டும். சாட்சி உருவாகிற நேரத்திலே தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். கடைசியாக கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை, 5வது காரியம், வாக்கு தத்தம் நிறைவேறினது. வாக்கு தத்தம் யாரு? சாமுவேல். வாக்கு தத்தம் யாரு? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை, என் மனைவி, என் பிள்ளை, இது எல்லாமே எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை ஏசப்பா கொடுத்திருக்காங்கன்னா அவர் சமூகத்துல என்ன அவருக்காய் கொடுக்கணும். வாக்கு தத்தம் எப்படி நிறைவேறிச்சுன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க.
சாமுவேல் வளர்ந்தான். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒப்படைக்கப்படுகிற விதைகள் வளரும். தேவனுக்காய் கொடுக்கப்படுகிற காரியங்கள் வளரும். உலகத்திற்காய் விதைக்கப்படுகிறது வளருவது போல் இருக்கும், அது முட்கள் நெருக்கும். ஆகாயத்து பறவை பட்சித்துக் கொண்டு போகும், வெயில் ஏறுகிற சுருங்கி போகும். நல்ல நிலத்தில் இருப்பது வளரும். வேதம் சொல்லுகிறது சாமுவேல் வளர்ந்தான். ஏன் அவன் வளர்றான் தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியா. உன் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் உன் விதைகள் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். உன்னோடு தேவன் இருக்க வேண்டும் என்றால் உன் முழங்கால்கள் தேவனுடைய பலிபீடத்தில் இருக்க வேண்டும். உன் பிள்ளைகளோடு தேவன் இருக்க வேண்டும் என்றால் உன் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வசனங்களை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாடு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சபையே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு பிள்ளைக்காயும் சமூகத்திலே வருகிறேன். ஏசப்பா சொல்றாங்க, நான் சொன்ன ஒரு வார்த்தை கீழே விழாது. வேதம் சொல்லுகிறது எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விட மனுஷன் விட்டுருவான். ஏசப்பா விடமாட்டாங்க, விடமாட்டாங்க. சொல்லுகிறவங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்னை ஆண்டவர் நினைத்தருளினார், என்னை கடாட்சித்தார். சொல்லுகிறவங்க ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 20வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான். நான் விதைத்த விதைகள் என் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனங்கள் மறுபடியும் என் வாழ்க்கையில் வரும். ஆண்டவரே உமக்கா இல்லாத நேரத்துல கொடுத்த, இன்றைக்கு ஒன்றை கேட்ட, இன்றைக்கு எனக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் வலதுகரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. உண்மையாய் விதைத்தவர்கள் வாழ்க்கையிலே பெருக்கம் தான் இருக்கும், நெருக்கம் இருக்காது. மறுபடியும் சொல்லுகிறேன், விதைக்கிறவர்கள் வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டு, நெருக்கம் இருக்காது. இன்றிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க, 5வது மாதத்துக்கு போக போற 5 வித காரியத்தில் ஆண்டவர் இப்போதே பேசிட்டாங்க. இதில் நான் உண்மையா இருப்பேன் என்றால் நான் கடக்க போக 5ஆம் மாதம் எனக்குரியது. வேதம் அங்கே சொல்லுகிறது சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. நான் தேவ சமூகத்தில் விதைத்தது, நான் தேவ சமூகத்திற்கு வந்தது, என் பிள்ளைகளை அங்கே வளர்த்து கொண்டு வந்தது, தேவன் என்னோடு இருக்கிறார் என்று என் குடும்பம் அறிந்து கொள்ளுகிற நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 21வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் ஆண்டவர் தரிசனம் தருவார். நான் விசுவாசிக்கிற இந்த மாசம் முடிகிறதுக்கு முன்னால ஏசப்பா உங்களை சந்திக்க வருவார். அடுத்தது, கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். உன் ஓட்டங்கள் முடிவதற்கு முன்பாய் உன்னை கொண்டு உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? இதுதாங்க வாக்கு தத்துவம். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஆனா என்ன பார்த்து சொல்றீங்க நான் தான் என் பிள்ளைக்கு ஏசப்பாவை அறிமுகப்படுத்த போறேன் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என் ஊழியக்காரன் அல்லப்பா, நானே ஒரு ஊழியக்காரன் தான். என் பிள்ளைக்கு நான் தான்ப்பா ஊழியக்காரன். என் பிள்ளைக்கு நான் உங்களை அறிமுகப்படுத்த போறேன். யாக்கோபு ஈசாக்கு அறிமுகப்படுத்தினா, ஈசாக்கு யாருக்கு? யாக்கோபுக்கு அறிமுகப்படுத்தினா, யாக்கோபு 12 கோத்திரங்களுக்கு அறிமுகப்படுத்தினா. இன்று வரைக்கும் பேசப்படுகிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஆராதனையிலே உன்னை கொண்டுதான் கர்த்தர் உன் தலைமுறைக்கு அறியப்படுவார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை